வரும் மார்ச் மாதம் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி 3 முறை வருகிறார் என்ற தகவலை பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் மாதம் 3 முறை தமிழ்நாட்டுக்கு வருகை தருகிறார். மார்ச் 1ஆம் தேதி மதுரை, 7ஆம் தேதி வேலூர், 11ஆம் தேதி திருச்சி ஆகிய இடங்களுக்கு வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, விவரம் என்ன? தமிழக சட்டப்பேரவை அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி அமைக்கப்பட்டு தேர்தல் வியூகங்களை பாஜக அடுத்தடுத்து மேற்கொண்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக மாநில அரசுக்கு எதிராக போராட்டங்களை ஒரு பக்கம் வலுப்படுத்தி வரக்கூடிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் தேர்தல் பரப்புரையை வியூகமாக மாற்றுவதற்கும் அதை அரசு வாக்குகளாக மாற்றுவதற்கும் பாஜக தீவிரமாக திட்டமிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் வருகிற மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக மதுரைக்கு சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்காக வர இருக்க அதற்கான ஏற்பாடுகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தலைமையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் என்டிஏ பொதுக்கூட்டம் மதுரை 1ஆம் தேதி, அதே போன்று எய்ம்ஸ் ஒரு பகுதி திறப்பு, அதே நேரத்தில் திருப்பரங்குன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சாமி தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகளை பாஜக மேற்கொண்டு வருகிறது. அன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரியிலும் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மார்ச் 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி முதலாவதாக வேலூருக்கு வருவதாக இருந்த நிலையில் ஒரு நாள் பயண திட்டம் மாறி மார்ச் 7ஆம் தேதி வேலூருக்கு வர இருக்கிறார். வேலூரிலும் பிரமாண்டமாக என்டிஏ சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு என்டிஏ கூட்டணிக்கு பொதுமக்கள் மற்றும் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்களிடம் வாக்கு திரட்டுகிறார். அதே நேரத்தில் வருகிற 11ஆம் தேதி தஞ்சை மற்றும் திருச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளும் நிகழ்வுக்கு பாஜக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இப்படி ஒரே மாதத்தில் கிட்டத்தட்ட 3 முறை பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்து என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக வாக்குகளை திரட்ட இருக்கிறார். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து.